நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிரி ராகவன் ஜெயபாலாஜி. ஒரு ஜாதகத்தில் 11ஆம் பாவத்துக்குண்டான கட்டம் எம்டியாக இருந்தால் உங்கள் அக்கௌண்ட்டில் வெறும் 1000 ரூபா மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக அவ்வளோதான் இருக்கணும். அப்படி விழுந்துக்கிட்டே இருக்குன்னா எடுத்து என்ன சொன்னேன்னா வீட்டில் இருக்கிறவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுருணும். நம்மளுடைய அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் தான் இருக்கணும். அப்போ என்ன சொல்கிறேன்னா, அந்த 11ஆம் பாவம் சரியாக நமக்கு வேலை செய்யணும்னா அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வச்சுக்கிடக்கூடாது. ஊனமுற்றோருக்கு உதவி செய்யணும். ஊனமுற்றோருக்கு 11ஆம் பாவம் கட்டங்கள் எம்டியாக இருந்தால் ஊனமுற்றோருக்கு உதவி செய்யணும். நாய்க்கு தீனி போடணும். நாய்க்கு கண்டிப்பாக பிஸ்கட் போடுங்க. அப்படி போடும்போது அந்த 11ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்து ஒரு வெற்றிகரமான நபராக கண்டிப்பாக இருப்பீங்க. எந்தவித மாற்றமும் இருக்காது. அதனால் அதை நடைமுறைப்படுத்துங்க. அதற்கு அடுத்து என்ன சொல்கிறேன்னா என்ன அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால், 12ஆம் பாவம் எம்டி கட்டமாக இருந்தால், அப்போ 12ஆம் பாவம் எம்டி கட்டமாக இருக்கக்கூடாது. எதுலையாவது ஒரு டச்சிங் இருக்கணும். அது என்ன சொன்னேன்னா, ஒரு வீட்டில் ஆள் இல்லாத மாதிரி தான் ஒரு கட்டத்தில் ஒரு கிரகம் இல்லைன்னா அந்த வீடு என்ன சொன்னான்னா எந்தவித ஒரு இதில் இல்லை அப்படிங்கிறதான். அப்போ 12ஆம் இடம் எம்டியாக இருந்தால் அனாதை ஆசிரமத்திற்கு உதவி செய்யுங்க. செருப்பு தானம் பண்ணுங்க. செருப்பு தைப்பவருக்கு உதவி செய்யுங்க. செருப்பு தானம் பண்ணணும். செருப்பு தைப்பவருக்கு உதவி பண்ணணும். போர்வை தானம் பண்ணணும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க இல்லையா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறவங்களுக்கு உதவி செய்வது. என்ன நம்மளால் உதவி செய்ய முடியுமோ அந்த பீஸெல்லாம் நம்மளால் ஏற்றுக்கிட முடியாது. ஒரு ஆறுதலான ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, என்ன இப்படி என்ன சேர்ந்துட்டாங்க, என்ன ஆச்சு அதுன்னு சொல்லிட்டு ஏதாவது உதவி செய்யணுமா, எதுவும் தகவல் சொல்லணுமா, என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியமுடைய மனப்பாங்கு அந்த நபர்களுடைய உறவினர்களுக்கு நாம் அந்த இடத்துல போய் நிற்கும்போது ஒரு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பாங்க, நல்லா படித்து வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசணும். 12ஆம் பாவம் என்பது ஆஸ்பத்திரி. அந்த 12ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஆஸ்பத்திரி கட்டத்தில் நமக்கு கிரகம் இல்லை என்று சொன்னால், சும்மானாலும் என்ன சொன்னாங்க, நீங்கள் போகிற வழியில் ஒரு ஜிஹெச் இருந்ததுன்னா வண்டி அப்படியே உள்ளே விட்டு என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் நேரம் அங்கே இருக்கிற எப்படி சிமெண்ட் பலகை கல் போட்டிருப்பான், அங்கே கொஞ்ச நேரம் உட்காருங்க, 12ஆம் பாவம் நமக்கு ஆக்டிவேஷன் ஆகும். கண்டிப்பாக அதை செய்யுங்க, வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிரி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே.